என்னம்மா யார பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல வைத்தியரே, யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா பார்த்தா யாருமே இல்ல. ஒரு ஆள் தான் உன்னை கூப்பிடணுமா? ஒரு ஆன்மா கூப்பிட்டு இருக்க கூடாதா? என்ன வைத்தியரே சொல்றீங்க? உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிற ஒரு ஆன்மா கூட உன்னை கூப்பிட்டு இருக்கலாம்ல? குடும்பம் நானே உள்ள கொண்டு வச்சேன். என் மேல பாசம் வச்ச ஆத்மானா ஒருவேளை அக்கா தான் வந்து என்ன கூப்பிட்டு இருப்பாளோ? அக்கா 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 அக்கா, நீ என்ன பார்க்க வந்திருக்கியா அக்கா? அக்கா நீ என்ன அப்படின்னு கூப்பிட்டியா அக்கா? அக்கா சொல்லுக்கா, நீ இங்கதான் இருக்கியா? அபி, நான் வந்ததை நீ கண்டுபிடிச்சிட்டியா? அக்கா சொல்லுக்கா, நீ இங்கதான் இருக்கியா? அபி, நான் உன் முன்னாலதான் நிக்கிறேன், பாரு என்ன பாரு அபி. அக்கா நீ எங்கக்கா இருக்க? அக்கா நீதான் வந்திருப்ப, எனக்கு தெரியும்க்கா, எனக்கு தெரியும். ஆனா என்னாலதான் உன்னை பார்க்க முடியல. இருந்தாலும் பரவாயில்லக்கா, நீ என்ன பார்க்க வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு அது போதும்க்கா, எனக்கு அது போதும். நான் கூப்பிட்டதை உன்னால கேட்க முடியாட்டியும் உணர முடியுது இல்ல? இதுதான் அபி, நீ என் மேல வச்சிருக்கிற பாசம். எனக்கு இது போதும். நான் உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன் அபி. ஐயா பூஜையில இருக்க, நீங்க காத்துட்டு இருங்க. பூஜை முடிஞ்சவனே கூப்பிடுறேன். டேய், உயிரை கையில புடிச்சிட்டு வந்திருக்கோம், காதுகிட்டு இருக்கணுமா? வழி விடுங்க. நில்லுங்க, போவாதீங்க. ஓம் காளி நீலி சூலி பைரவி ஓம் ஸ்ரீ. அனு எப்படி என் கட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தான்னு எனக்கு சொல்ல தாயி. ஓம் கிரீம் லீம். ஐயா, மீந்து போன சாதத்தை சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற மாதிரி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ, முறைக்கிறானே. அனு என் கண்ட்ரோல்ல இருக்கா, என் கட்டை விட்டு வெளியே வரமாட்டா. அது இது அப்படி இப்படின்னு பெரிய பில்டப் எல்லாம் விட்டீங்க. இப்ப அனு வெளியே வந்துட்டா, அதுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க? என்னதான் நடக்குதுங்க? என்னங்கய்யா, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை நம்பி தானே நாங்க இருக்கோம், ஏதாவது சொல்லுங்க. ஆமாய்யா, சொல்றதா சொல்றீங்க. அனுவை நான் திரும்ப புடிச்சிருவேன், அது இதுன்னு நாங்க சந்தோஷப்படுற மாதிரி நல்ல விஷயமா சொல்லுங்க. ஏன்னா வெளியில வந்த அனு திரும்பவும் எங்களை புரட்டி எடுக்க ஆரம்பிச்சானா அதை தாங்குற சக்தி எங்க உடம்புல இல்லையா. ஏற்கனவே ஊசி குத்துன மாதிரி உடம்பெல்லாம் வீக்கா இருக்கு. பயப்படாதீங்க, அனு வெளியே வந்தாலும் அவளால உங்களை இல்ல யாரையும் ஒண்ணு பண்ண முடியாது. ஏன்? அனு கிட்ட இப்ப அவ சக்தி இல்ல. என்ன தவிர வேற யாராலையும் அவளை பார்க்கவும் முடியாது, அவ பேசுறத கேட்கவும் முடியாது. அப்போ சக்தி இல்லாம அனு எப்படி தான் கட்டை உடைச்சிட்டு சொம்புக்குள்ள இருந்து வெளியே வந்தா? அனு வெளியே வர்றதுக்கு அவ காரணம் இல்ல, காலம்தான் காரணம். புரியல. இந்த பூமியில அணுவோட காலம் முடிய போகுது.
இன்னும் 2 நாள்ல நிறைஞ்ச பௌர்ணமி தீர்க்க நட்சத்திரம் தெரிகிற நாள். அன்னைக்கு தான் அணுவோட கடைசி நாள். அதுக்கப்புறம் அணு இல்ல, அந்த கடவுளை நினைச்சா கூட அவளால இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. நல்ல வேளை தப்பிச்சோம். அப்போ அனு எக்ஸ்பைரியான ஏடிஎம் கார்டு மாதிரி தானா? அவளால எந்த யூஸும் இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. அணு இழந்த சக்திய திரும்ப மீட்டெடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? என்னங்கய்யா சொல்றீங்க? அணுவுக்கு அவ இழந்த சக்தி திரும்ப கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு உடல் தேவை. ஐயோ, என்னங்கய்யா சொல்றீங்க? அப்ப அனு திரும்ப என் உடம்புக்குள்ள வந்துருவாளா? பயப்படாதீங்க. நான் சொன்ன உடம்பு பாவம் பண்ண உடம்பு இல்ல, புண்ணியம் பண்ண உடம்பு. அணு இப்ப இருக்கிற நிலைமையில அவளால எந்த உடம்பையும் ஆட்கொள்ளவே முடியாது. சூரிய உடம்ப மட்டும்தான் ஆட்கொள்ள முடியும். சூரிய உடம்பா? அப்படின்னா சூரிய கிரகத்துல பிறந்த குழந்தையோட உடம்பத்தான் அணு ஆட்கொள்ள முடியும். சூரிய கிரகத்துல பிறந்த குழந்தையா? அது யாரு? அது தெரியல, இனிமே தான் கண்டுபிடிக்கணும். என்னையா சொல்றீங்க? சூரிய கிரகத்துல பிறந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அனு அந்த உடம்பை எடுத்துக்கிட்டா என்ன பண்றது? அது நடக்காது. எனக்கு எப்படி அந்த அணு ஆட்கொள்ள போற உடம்ப பத்தி தெரியாதோ அதே மாதிரி அணுவுக்கும் தெரியாது. அனு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. நம்ம போட்டு தள்ளிடுவோம், பிரச்சனை முடிஞ்சிச்சு. அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நான் யாகத்தில் அமர்ந்து அணு ஆட்கொள்ள போற உடம்பு எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்பதான் நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அணு ஆயுள் முடிய போற விஷயம் அணுவுக்கும் தெரியும். அதனால அணு இந்த உலகத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி அபியையும் அவ குழந்தையையும் எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைப்பா. அதுக்காக உங்களை அணு கொல்ல கூட தயங்க மாட்டான். ஐயோ, அப்படி சொல்லாதீங்கய்யா, பழிச்சிட போகுது. கண்ணத்துல போட்டுக்கங்கய்யா. ஐயா, அணு ஆட்கொள்ள போற உடம்பு எதுன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க. என் சக்தி எனக்கு திரும்ப கிடைக்க நான் ஆட்கொள்ள வேண்டிய உடம்பு எங்க இருக்குன்னு இந்த பிரபஞ்சம் தான் எனக்கு வழிகாட்டணும். ஓம் ஸ்ரீம் ரீம் காளி தேவி போற்றி. ஓம் ஸ்ரீம் ரீம் ரீம். ஓம் ஸ்ரீம் காளியே நமः. ஓம் ஸ்ரீம் காளி. ஓம் காளி. ஓம் ஸ்ரீம் ரீம் காளி. ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம். ஸ்ரீஜா, மந்திரவாதி சொன்ன மாதிரி அணுவுக்கு முன்னாடி அணு ஆட்கொள்ள போற உடம்பு எதுன்னு மந்திரவாதி கண்டுபிடிச்சிருவாரா? அப்படி இவர் கண்டுபிடிக்கலனா நம்ம பாடு திண்டாட்டம் தாண்டி. மா, இருமா. ஓம் க்ரீம் லீம் காளி பிரசன்னாய நமः. பிரசன்னாய நமः. ஓம் காளி, அணு ஆட்கொள்ள போற உடம்பு எதுன்னு எனக்கு காட்டு தாயே. நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி
நான் அபியா காப்பாத்தணும், காப்பாத்தி ஆகணும். நான் ஆட்கொள்ள போற உடம்ப காட்டேன். யாருன்னு தெரியுதா? ஐயா, அனு ஆட்கொள்ள போற உடம்பு யாரோடது? சஞ்சீவ். போச்சு போச்சு. அனு சாதாரண உடம்பு கிடைச்சாலே நம்மள புரட்டி எடுப்பா. சஞ்சீவ் உடம்பு கிடைச்சா அவ்வளவுதான். செவுத்துல சுத்தியில வச்சு ஆணி இறக்குற மாதிரி நம்மள மண்ணுக்குள்ள இறக்கி சமாதியாக்கிடுவா. ஐயோ, நான் ஆட்கொள்ள வேண்டிய உடம்பு சஞ்சீவ் உடம்பு தானா? அபியா காப்பாத்த இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு வழியை காட்டிருச்சு. நான் உடனே போய் சஞ்சீவ் உடம்ப ஆட்கொள்றேன். ஸ்ரீஜா, அனுவா அடிச்சு நம்மள கொண்டு போய் குழியில படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பேசாம நம்மளே போய் படுத்துக்கலாமா? அடியாவது நமக்கு மிஞ்சுண்டி. சும்மா இருக்கியா நீ? நானே பயத்துல இருக்க, இதுல நீ வர. இப்ப என்ன பண்றதுங்க ஐயா? அனு சஞ்சீவ் உடம்புக்குள்ள போறத நம்மளால தடுக்க முடியாதா? அபி, வரங்க ஐயா. சொல்லுங்க வைத்தியர் ஐயா. என்ன ஐயா கூப்பிட்டுட்டு தயக்கமா அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆனா அது எப்படி கேட்கறதுன்னு தான். கேளுங்க வைத்தியர் ஐயா. நீ நிற மாச கர்ப்பிணியா இருந்தும் கூட உங்க குடும்பத்தை விட்டு தனியா வெளியே வந்திருக்க. அதுக்கு பின்னாடி ஏதோ முக்கியமான ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ யாரு, என்ன, ஏது அப்படின்லாம் உன்னை கேட்டு நீ மறக்க நினைக்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்தி உன்னை சங்கடப்படுத்த நான் விரும்பல. அதனாலதான் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. இன்னும் 2 நாள்ல பௌர்ணமி வருது. கண்டிப்பா பௌர்ணமி அன்னைக்கு உனக்கு பிரசவம் ஆயிடும். இந்த நேரத்துல உனக்கு துணையா உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது உன் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் கேட்கிறேன். சொல்லு அபி. உன் புருஷன் பேர் என்ன? உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்க இருக்காங்க? நீ இதெல்லாம் விவரமா என்கிட்ட சொன்னேன்னா நான் உங்களை சந்திச்சு இந்த நேரத்துல உனக்கு துணையா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். சொல்லு அபி, உன் புருஷன் பேர் என்ன? உன் வீட்ல நீ இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா உன் குடும்பத்துல ஒரு உயிர் போயிருக்கும் தாயி. சாமி, இல்ல வைத்தியர் ஐயா, நான் ஒன்னும் எங்க வீட்டுல சண்டை போட்டு தனியா வந்திருக்கல. நான் என் குடும்பத்தை பிரிஞ்சிருக்க சொல்ல முடியாத காரணம் ஒண்ணு இருக்கு. எல்லாம் சரியாகிற வரைக்கும் நான் தனியா தான் இருந்தாகணும். புரியுதுமா. இதுக்கு பின்னாடி சொல்ல முடியாத ஒரு காரணம் இருக்குன்னு நீ சொல்லும் போதே உன் மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இனிமேல இதை பத்தி உங்ககிட்ட கேட்டு நான் உன்னை சங்கடப்படுத்த மாட்டேன். அபி, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். குழந்தைக்கு பாலும் சமைக்கிறதுக்கு காய்கறியும் வாங்க வேண்டியிருக்கு. நான் வரது கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகலாம். நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சரி வைத்தியரே. ஒரு முக்கியமான விஷயம் அபி, அந்த நெய் விளக்கு அணையாம பாத்துக்க. அது எரிஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நம்ம வீட்டை சுத்தி கட்டி இருக்கிற காப்பு நல்ல சக்தியோட இருக்கும். மறந்துடாத. சரி, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
ஹலோ, ஆமாம் சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், நான் தான் சார். சார் வந்துட்டு தான் சார் இருக்கேன். சார் 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 எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஏன் என்னால சஞ்சு உடம்புக்குள்ள போக முடியல? இது ஒண்ணு தடுக்குதே. என்ன காரணமா இருக்கும்? ஏன் என்னால சஞ்சீவ் உடம்புக்குள்ள நுழைய முடியல? சார் இல்லை சார், புரிஞ்சுக்கோங்க சார். நான் சீக்கிரமா வந்துடுறேன் சார். வந்துடுவேன் சார். ஆமாம் சார். சஞ்சீவ் கையில மந்திரவாதி கொடுத்த தாயத்தை கட்டியிருக்கிறதுனாலதான் என்னால போக முடியலையா? சார் யாரு சும்மா? மாமா சொல்லுங்க மாமா. மாப்பிள, இப்ப நீ எங்க இருக்க? அபி எங்க போனாங்கிறத பத்தி ஒரு ஆளை பார்த்து பேசிட்டு வந்தேன். மாப்பிள, சாப்பிடாம இருக்கிறதுனால அக்காவுக்கு இப்ப ரொம்ப உடம்பு முடியாம போச்சு. என்ன மாமா சொல்றீங்க? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா மாப்பிள. அபி திரும்ப வந்துருவான்னு நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. சரி, நான் உடனே கோயிலுக்கு வரேன். மாப்பிள சீக்கிரம் வா மாப்பிள. அபி திரும்ப வர வரைக்கும் அத்தை உண்ணாவிரதம் இருக்காங்களா? நான் எப்படியாவது சஞ்சீவ் உடம்புக்குள்ள போய் மந்திரவாதி கிட்ட இருந்து அபியை காப்பாத்தி அத்தை கூட சேர்த்து வைக்கணும். ஓம் ஸ்ரீம் ரீம் காளி போற்றி. ஓம் ஸ்ரீம் ரீம் நீலி போற்றி. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி தேவி. என்ன அனு? அனுவா? நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், அது இதுன்னு வீர வசனம் எல்லாம் பேசிட்டு போன. ஆனா உன்னால சஞ்சீவ் உடம்ப கூட ஆட்கொள்ள முடியலையே. ஐயோ பாவம். என்ன ஸ்ரீஜா, அனு இங்க இருக்கிறதா மந்திரவாதி சொல்றாரு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாளே. ஐயோமா, பேயெல்லாம் மனுஷங்க கணக்கு தெரியாது. மந்திரவாதிங்க மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும். முன்னாடிலாம் அனு நினைச்சா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்று நம்ம பயமுறுத்துவாளே. அப்போ அனு கிட்ட சக்தி இருந்துச்சு, இப்போ இல்ல. ஏய், சும்மா கத்தாத. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மந்திரவாதி பேசுற டைலாக் மட்டும் தானே கேக்குது, அனு பேசுற டைலாக் எதுவுமே கேட்கலையே. ஏய், ஆணவத்துல ஆடாதீங்க. இப்படியாவது சஞ்சீவ் உடம்புக்குள்ள போய் என் தங்கச்சியை நான் காப்பாத்தியே தீருவேன். எப்படி போவ? என் மந்திர தாயத்து சஞ்சீவ் கையில இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும், முடிச்சு காட்டு.